பாஜக எப்பவுமே இன்னொரு இயக்கம் தலைமையில் ஆள்றதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அது நிதிஷ்குமார் முதல்வராக இருப்பது அவர்கள் கண்ணை உறுத்தி கொண்டே இருக்கிறது. எப்படியாவது பிஜேபி ஆட்சியை பீகாரில் கொண்டு வந்து விட வேண்டும். இந்த கூட்டணி தர்மம் அது இதெல்லாம் அவங்க கிட்ட கிடையவே கிடையாது. லாஜிக்கே இல்லாத பார்ட்டி அது. யாரையும் அதிகார பசி கொண்ட ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது இந்தியாவில் பிஜேபி தான். முதல்வர் பதவியை அடைந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நிதிஷ்குமாருக்கு அழுத்தம் கொடுத்து நிதிஷ்குமாருக்கு பீகார்ல ஒரு நல்ல பெயர் இருக்கிறது, அதை யாரும் மறுக்க முடியாது. அவருக்குன்னே ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அதை வச்சுதான் என்ன பண்ணாங்க, நிதிஷ் முதல்வர் என்றால் தான் நம் கூட்டணி வெற்றி பெறும். இதுலயும் ஒரு சதி இருக்குது. மிரட்டப்பட்டிருப்பார். பதவி ராஜினாமா செய்யாவிட்டால் பிஜேபி கவர்மெண்ட் வந்துடும். உங்க எம்எல்ஏக்களை நாங்க வாங்கிடுவோம், அவங்களுக்கு சில பதவிகள் தரோம், பணம் தரோம். பிஜேபி எந்த எல்லைக்கும் போவாங்க, தான் வெற்றி பெறுவது எனக்கு மாற்று கருத்தே இல்லை. எந்த மாதிரியான வேலைகள் செய்தாவது ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்கள் அவர்கள் என்ன சொன்னாங்க, முக்தி காங்கிரஸ் சொன்னாங்க. காங்கிரஸே இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியாது. காங்கிரஸ் ஒரு பீனிக்ஸ் பறவை, இப்பொழுது அது விழுந்து கிடப்பது போல் இருக்கும், ஒரு நாள் எழுந்து உயர பறக்கும் என்று சொல்லிவிட்டு போனார். அதையே தான் நானும் கருத்தை தான் நான் ஆமோதிக்கிறேன். அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். காங்கிரஸ் ஒரு பீனிக்ஸ் பறவை, அது மீண்டும் எழுந்திருக்கும் போது பிஜேபி காணாமல் போய்விடும். மாத்தேங்கபுரம்ன்ற கர்நாடகால ஒரு இது என்ன போய் பார்த்தாங்க. பார்த்தபோது என்னன்னா 6 ஓட்டு இருக்கிற இடத்துல 65 பேர் ஓட்டு போட்டிருக்கான் அந்த அட்ரஸ்ல. இதை விட யாருங்க இந்த வேலை பார்க்க முடியும்? தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு வேலை செய்யுது, சிபிஐ அவங்களுக்கு வேலை செய்யுது, அமலாக்கத்துறை வேலை செய்யுது, அவங்க கட்சி தொண்டர் வேலை செய்யறாங்கன்னா செய்யல. இவங்கெல்லாம் வேலை செஞ்சு அவங்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறாங்க. அதனால இங்கேயும் தேர்தல் நெருங்க ஏதாவது அது போன்ற அமலாக்கத்துறை சிபிஐயை வைத்து ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருந்துட்டு வராரு. அவர் வெளியிட்ட ஒரு தகவல் பெரிய சர்ச்சையை அரசியல் வட்டாரத்தில் கிளப்பியிருக்கு. குறிப்பாக அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் பெரிய குழப்பத்தையும் அதிருப்திக்கும் உள்ளாயிருக்காங்க. அவங்க இந்த முடிவு நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு முன்னாடி எல்லாமே குஞ்சிட்டு வராங்க. அந்த தகவலை என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, நான் முதல்வர் பதவியிலிருந்து விலகுறேன், ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவையில் என்னோட அரசியல் வாழ்க்கையை கழிக்க இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. இந்த அவரோட முடிவு பாஜகவின் ஒரு அழுத்தம் காரணமாக எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை இது எப்படி பார்க்குறீங்க சார்? சார், பாஜக எப்பவுமே இன்னொரு இயக்கம் தலைமையில் ஆள்றதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா பட்னவியாஸ் டெப்டி சிஎம்மாவும் சிவசேனா கட்சியிலிருந்து வந்த ஒருத்தர் முதலமைச்சராகவும் முதல்ல போட்டாங்க. அவர் பேர் சிண்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 8-9 மாதத்தில் தேர்தல் நடந்த உடனே பட்னவியாசை முதல்வராக கொண்டு வந்துட்டாங்க. நிதிஷ்குமார் முதல்வராக இருப்பது அவர்கள் கண்ணை உறுத்தி கொண்டே இருக்கிறது. எப்படியாவது பிஜேபி ஆட்சியை பீகாரில் கொண்டு வந்து விட வேண்டும். ஏன்னா பீகார் ஒரு பெரிய மாநிலம். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைவான இடங்கள், அதாவது 85 இடங்கள் நிதிஷ் இருக்கார், 89 நம்ம இருக்கோம். 4 அதிகமாக இருந்து கொண்டு இன்னொருவர் முதல்வராக தொடரலாமா என்ற எண்ணம் எப்பவுமே பிஜேபி எப்படின்னாங்க, இந்த கூட்டணி தர்மம் அது இதெல்லாம் அவங்க கிட்ட கிடையவே கிடையாது. லாஜிக்கே இல்லாத பார்ட்டி அது. யாரையும் அதிகார பசி கொண்ட ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது இந்தியாவில் பிஜேபி தான். முதல்வர் பதவியை அடைந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நிதிஷ்குமாருக்கு அழுத்தம் கொடுத்து, நீங்கள் ராஜ்யசபாவுக்கு வாருங்கள், உங்களுக்கு ஒரு முக்கியமான இலாக்கா ஒதுக்கி தருகிறோம், முதல்வராக இவர் நினைக்கலாம் தம் பையனை கொண்டாடலான்னு, உங்கள் பையனுக்கு துணை முதல்வர் நிச்சயமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியில் இருந்த ஒருத்தரை முதல்வராக்குவதற்கு உண்டான சதி திட்டம் தான் இது. இந்த தேர்தல் முடிவு வெளிவந்த பிறகு பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா, அவர் தான் முதல்வராக இருக்கட்டும் அப்படின்னு பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தாங்க. 10வது முறையாக அவரும் முதல்வராக ஆனார். இப்போ நிஷாந்த் குமார் இப்போ கட்சிக்கு தலைமைக்கு வர இருக்கு. கட்சி தலைமை பெற்றாலும் முதல்வர் பதவி ஏன் அவருக்கு போகாது சார்? அதாவதுங்க, 10 முறை அவரை முதல்வர் ஆக்குவாங்கன்னு ஒரு ஓட்டு வங்கியே இருக்குது. நிதிஷ்குமாருக்கு பீகாரில் ஒரு நல்ல பெயர் இருக்கிறது, அதை யாரும் மறுக்க முடியாது. அவருக்குன்னே ஒரு வாக்கு வங்கியே இருக்குது. அதை வச்சு தான் என்ன பண்ணாங்க, நிதிஷ் முதல்வர் என்றால்தான் நம் கூட்டணி வெற்றி பெறும். இதுலேயும் ஒரு சதி இருக்குது, இதுலேயும் ஒரு ஐடியாலஜி இருக்குது.
நிதிஷ்குமாரை பேரை சொல்லி வெற்றி பெற்று விட்டு நாம் சிஎம் ஆகணும்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த வாக்குறுதியை கொடுத்து விட்டு அவங்க விட்டு கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாரு, அது ரொம்ப தவறான வாதம். அது இல்லை, பெருந்தன்மையோடு அவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க பெருந்தன்மை. அதெல்லாம் பெருந்தன்மை பிஜேபி கிட்ட வாழ்நாளில் இருந்ததே கிடையாது. அவங்க பெருந்தன்மைக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அதான் 4 மாதத்தில் தெரிஞ்சிருச்சு இல்லை? 4 மாதத்தில் நாங்கள் யாருன்னு காட்டிட்டாங்க. இப்போ பிஜேபியை சேர்ந்தவர் ஒருத்தரை கொண்டாடுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பையனை கொண்டாடுறதுக்கு அனுமதிப்பாங்களான்னா நிதிஷை அனுமதிப்பாங்களே தவிர அவர் பையனை அனுமதிப்பாங்க. காரணம் என்னென்னா, நிதிஷ் செல்வாக்குள்ள தலைவராக அங்கே இருக்கிறார். அவர் பெயரை சொல்லி தான் இவங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. அந்த கூட்டணி தான் பலமான கூட்டணியாக இருந்து வெற்றி பெற்றது என்பதில் மாற்று கருத்து இல்லை. நாம் தோல்வி அடைந்தோம் என்றால் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு பெருந்தன்மை. நாங்கள் தோற்று போனோம், அதில் நான் மாற்று கருத்து இல்லை. வெற்றி பெற்றவர்களை வாழ்த்த வேண்டும். ஆனால் நிதிஷ்குமார் என்ற ஒரு அடையாளம் அங்கே பெரிய அடையாளமாக பிஜேபிக்கு இருந்தது. அவருக்கு விட்டு கொடுத்தால் மட்டும்தான் அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் ஏதாவது நம்ம பண்ண முடியுமான்னு யோசனை பண்ணி அந்த காயை நகர்த்தி வெற்றி பெற்றுட்டாங்க. அது பிஜேபிக்கு உள்ள ஒரு திறமை. அந்த திறமையை நான் மிகவும் பாராட்டுறேன். காரணம் என்னென்னா, எப்படியும் இன்னொருத்தன் ஆட்சி அதிகாரத்தில் தலைமை பதவியில் இருக்கக்கூடாது. தலைமை பதவி பிஜேபியில் தான் இருக்கணும். இல்லை, முதல்வர் பதவியை விட மத்திய அமைச்சர் பதவின்றது உயரிய பதவியா சார்? சார், முதல்வர் பதவி அப்படிதானே அவர் சொல்கிறாங்க. ராங். முதல்வர் பதவி என்பது ஒரு மத்திய அமைச்சர் வருகிறார் என்றால் முதல்வருக்குத்தான் முதல் மரியாதை, மத்திய அமைச்சருக்கு 2வது மரியாதை. இது இந்திய அரசியலமைப்பு. மத்திய அமைச்சரே உயரிய பதவி அவர் கொடுக்கப்படும் அப்படின்ற. எங்க நீங்கள் முதல்வர் இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா பிரைம் மினிஸ்டருக்கு தான் முதல் மரியாதை. முதல்வர் இருக்கிறாரு, ஒரு மத்திய அமைச்சர் இருக்கிறாருன்னா அவருக்கு மரியாதை கிடையாது, முதல்வருக்குத்தான் முதல் மரியாதை. இது எழுதப்பட்ட சட்டம். ஆகவே எப்படிப்பட்ட பதவியை விட்டு எங்க பல அமைச்சர், ஏன்னா இதே நிதிஷ்குமார் ரயில்வே அமைச்சராக இருந்தாருங்க. வாஜ்பாய் காலத்தில் 99 இருந்தார். மத்திய அமைச்சராக பல காலங்கள் இருந்தவர் தான். ஏன் முதலமைச்சருக்கு போனார்? லாலு பிரசாத் மத்திய அமைச்சராக இருந்தார், ஏன் முதலமைச்சருக்கு போனார்? நிறைய பேர் மத்திய அமைச்சராக, சிவராஜ் சௌகான் மத்திய அமைச்சராக இருந்து மறுபடியும் முதல்வராக போய் மறுபடியும் மத்திய அமைச்சராக வந்திருக்கு. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. இந்த சதியில தெரிந்தே விழுகிறாரா நிதிஷ்குமார்? இல்லைங்க, தெரிஞ்சு இல்லை, அவர் மிரட்டப்பட்டிருக்கிறாரோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. நீ இப்படி விட்டு வரலன்னா வேற ஏதோ ஒரு, நாங்கள் உங்களுடைய கட்சியிலிருந்து எங்கள் கட்சிக்கு வருவதற்கு ஒரு 60 பேரை தயார் செய்தோம், அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே நீ இதுக்கு ஒத்துக்கலைன்னா உன்னுடைய ஆட்சி போயிடும். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? சரி, நம்ம பையன் துணை முதல்வராவது ஆகட்டும், நம்ம மத்திய அமைச்சராவது இருந்து போவோம். பதவி ஆசை தானேங்க, எல்லா மனிதனுக்கும் ஆசை இருக்குல்ல. உங்களுக்கு ஆசை இல்லையா? எனக்கு ஆசை இல்லை. எனக்கு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், கவுன்சிலர் ஆசை தான். நடக்க மாட்டேங்குது, அது வேறு. ஆனால் அதை விட்டுட்டு போக அவருக்கு மனசு இல்லை. நீ இறங்கணும் பதவி விட்டுன்னு மிரட்டுறாங்க. சரி, என்ன பண்ணுறது? நீ இறங்கலைன்னா உன்னை இறக்கிடுவாங்க. காரணம் ரொம்ப சுலபமான வழி. எவ்வளோ பேரை எங்கெங்கே எடுத்து போய், நீங்கள் மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் ஆட்சியை கவுத்தாங்களே, எவ்வளோ பெரிய அநியாயங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கவுத்துட்டு அந்த எம்எல்ஏக்களெல்லாம் கொண்டு போய் எங்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பல இடங்களில் வச்சாங்க. பல இடங்களில் வச்சு ராஜஸ்தானில் சச்சின் பைலட்டை கையில் எடுத்தாங்கங்க. சச்சின் பைலட்டு எப்படி, அவங்க அப்பா ராஜேஷ் பைலட்டு காங்கிரஸினுடைய முகங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய முகத்துக்கு சொந்தக்காரரான ராஜேஷ் பைலட்டு மகனையே மெஸ்மரிசம் பண்ணிட்ட பிஜேபி. நிதிஷ்குமார் ஏமாத்தர அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நீயா மத்திய அமைச்சருக்கு வந்துரு, உன் பையனுக்கு ஒரு துணை முதல்வர், இல்லைன்னா எங்ககிட்ட 60 பேர் உங்கள் கட்சியிலேருந்து வரத்துக்கு தயாராக இருக்கான், அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பேசிட்டோம், அதனால் நீ வரியா என்ன சொல்கிற? பார்த்தாரு, வயசாயிடுச்சு, நம்ம பையன் துணை முதல்வராக இருக்கட்டும், இருந்து ஏதோ நம்ம கூட இருக்கிறவங்க 10 பேர் மந்திரியாக இருக்கட்டும், நமக்கு ஒரு செல்வாக்கோடு இருப்போம் அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் இது நடக்குதே தவிர வேற ஒன்றும் அவராக விட்டு கொடுத்து போகிறாரு நான் உறுதியாக நம்பவில்லை. பாஜக முதல்வர் பதவிக்கு பீகாரில் வந்த பிறகு கட்சி வளர்ச்சி எந்த அளவுக்கு கொண்டு போவாங்க சார் அங்கே? அதாவதுங்க, அவங்களுக்கு இல்லை மாநில வளர்ச்சியை காட்டி கட்சியை வளர்க்குமா, இல்லை கட்சி வளர்ப்பில் மட்டுமே ஈடுபடுமா? அதாவதுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் நேரத்தில் கடைசி போலிங் 11ஆம் தேதி 10 மணி வரைக்கும் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா பணம் வந்துக்கிட்டே இருந்தது.
இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் பிஜேபிக்கு ரொம்ப கைவந்த கலை. அதை செஞ்சு தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. அந்த 10,000 ரூபாய் பெண்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டாங்க. ஆனால் யாரும் போட்டவங்களால எடுக்க முடியல. போய் வங்கியில் கேட்டபோது 14ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும், நீங்கள் கரெக்டாக 8 மணிக்கு போய் உங்கள் ஏடிஎம் கார்டை போடுங்க, உங்கள் பணம் உங்கள் கை கிடைக்கும்னு சொன்னாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடுச்சு, ட்ராப் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த கம்ப்யூட்டரில் ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா பணம் எடுக்க முடியாது, அதை அப்படியே அழுத்தி வச்சுட்டாங்க. இப்போ உங்கள் பேரில் ஹரிஹரன் பேரில் 10,000 ரூபா போட்டு அதை லாக் பண்ணி வச்சிடும் கவர்மெண்ட்டு. 14ஆம் தேதி நீங்கள் போய் 8 மணிக்கு ரிசல்ட் வந்துடுச்சு இல்லை, போய் எடுத்திங்கன்னா பணம் வரும். இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை யாருமே செய்ய முடியாதுங்க. உலகத்தில் யாருக்கும் வராத கைவந்த கலை பிஜேபியினுடைய கலை. பீகாரில் இந்த சூழ்ச்சியை பாஜக பண்ணது போல் இப்போ 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ என்டிஏ கூட்டணி இதேமாரி வெற்றி பெற்றால் எடப்பாடிக்கும் இதே விஷயத்தை தான் பண்ணுமா பிஜேபி? அதாவதுங்க, பிஜேபி எந்த எல்லைக்கும் போவாங்க, தான் வெற்றி பெறுவது எனக்கு மாற்று கருத்தே இல்லை. எந்த மாதிரியான வேலைகள் செய்தாவது ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்கள் அவர்கள் என்ன சொன்னாங்க, முக்தி காங்கிரஸ்ன்னு சொன்னாங்க. காங்கிரஸே இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியாது. அதுக்கு திரு அவர்கள் துக்ளக் ஆசிரியர் தான் சொன்னார், காங்கிரஸ் ஒரு பீனிக்ஸ் பறவை, இப்பொழுது அது விழுந்து கிடப்பது போல் இருக்கும், ஒரு நாள் எழுந்து உயர பறக்கும் என்று சொல்லிவிட்டு போனார். அதையே தான் நானும் கருத்தை தான் நான் ஆமோதிக்கிறேன். அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். காங்கிரஸ் ஒரு பீனிக்ஸ் பறவை, அது மீண்டும் எழுந்திருக்கும் போது பிஜேபி காணாமல் போய்விடும். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த வேலை நடக்குமா என்றால் நடப்பது ஒரு சிரமமான காரியம் என்பது என்னுடைய கருத்து. ஆனாலும் அவர்கள் அதில் கெட்டிக்காரர்கள், என்ன வேலை வேணாலும் பார்ப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, மாதேங்கபுரம்ன்ற கர்நாடகாவில் ஒரு இது என்ன போய் பார்த்தபோது என்னன்னா, 6 ஓட்டு இருக்கிற இடத்துல 65 பேர் ஓட்டு போட்டிருக்கான் அந்த அட்ரஸில். அப்போ இதை விட யாருங்க இந்த வேலை பார்க்க முடியும்? தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு வேலை செய்யுது, சிபிஐ அவங்களுக்கு வேலை செய்யுது, அமலாக்கத்துறை வேலை செய்யுது, அவங்க கட்சி தொண்டர் வேலை செய்கிறாங்கன்னா செய்யலை. இவங்கெல்லாம் வேலை செஞ்சு அவங்கள ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறாங்க. அதனால் இங்கேயும் தேர்தல் நெருங்க ஏதாவது அது போன்ற அமலாக்கத்துறை சிபிஐயை வைத்து மிரட்டப்பட்டு சிலர் மக்கள் மத்தியிலே ஒரு தவறான எண்ணங்களை கொண்டு சென்று வெற்றி பெறுவதற்கு தயங்காத இயக்கம்தான் பிஜேபி என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த கட்சிக்கு இடி சிபிஐ போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க சார்? சார், இன்றைக்கி ஆளுங்கட்சி காங்கிரஸுக்கு ரெண்டும் தோக்கடிக்கணும்னா அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸுக்கும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் நெருக்கடி கொடுக்க அவங்க தயங்க மாட்டாங்க. எதையாவது ஒரு வழக்கை போட்டு அதை இழுத்தடித்து மக்கள் மத்தியில் ஒரு தவறான எண்ணங்களை விதைத்து கண்டிப்பாக செய்வாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ராஜீவ்காந்தி இறந்தபோது திமுக 2 சீட்டு தான் ஜெயிச்சது, ஒன்று கலைஞர், ஒன்று இளவழுதி. அதனால் பல நேரங்களில் 1-2 சீட்டு கூட போயிடும். எதையாவது ஒரு வேலையை அவங்க செய்வாங்க பிஜேபி. அந்த வேலையில் ரொம்ப கெட்டிக்காருங்க. என்ன ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதற்காக என்ன வேணாலும் செய்வாங்க. நிதிஷ்குமார் தன்னோட முதல்வர் பதவியை விட்டு கொடுத்த பிறகும் தன்னோட கட்சியை காப்பாற்றி கொள்ள வாய்ப்பு இருக்கா சார்? சார், அதாவது அவர் டிஃப்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா 85 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. அவங்க 89 பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் பெரிய அளவில் இல்லை. ஸோ அதனால ஒட்டுமொத்தவங்களும் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா? சார், எனக்கு என்னன்னா, அவர்கள் எப்படி செண்டே என்பவரை மகாராஷ்டிரத்தில் அவர்தான் மீண்டும் முதல்வராக விருப்பப்பட்டார். நான் மீண்டும் முதல்வராகிறேன், அப்படித்தானே என்ன நினைச்சிங்க, முதல்வராகினீங்க. உத்தம் தாக்கரே கிட்ட இருந்து அதுதானே வந்தேன். பால் தாக்கரே என்ற பெரிய முகத்தை விட்டு நான் அங்கே வெளியே வந்திருக்கிறேன். நீங்கள் என்னை முதல்வராக்கினீங்க, இப்போது என்னை முதல்வராக்க வேண்டும் என்று ரொம்ப விரும்பி வேண்டி கேட்டார். இல்லை, நாங்கள் தான் அதிகமாக இருக்கிறோம், பட்னவியாஸ் தான் முதல்வர் என்று அறிவித்து விட்டார்கள். அதே போன்று இன்றைக்கி பட்னவியாஸ் தான் முதல்வர், மானங்கட்டு போய் சிண்டே துணை முதல்வராக இருக்கார், நம்ம பார்த்தோம். அதே போன்று தான் இப்பொழுது நிதிஷ்குமாரை கூப்பிட்டு சொல்லியிருப்பார்கள், நீங்கள் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னது தான், மிரட்டப்பட்டிருப்பார். பதவி ராஜினாமா செய்யாவிட்டால் பிஜேபி கவர்மெண்ட் வந்துடும், உங்கள் எம்எல்ஏக்களை நாங்கள் வாங்கிடுவோம், அவங்களுக்கு சில பதவிகள் தரோம், பணம் தரோம், வந்துடுவாங்க, கூப்பிட்டு பேசியிருப்பாங்க, நீங்கள் மத்திய மந்திரி ஆகிடுங்க. திடீர்னு இந்த 4 மாதத்தில் இது இப்படி நடக்குன்னு யாருமே எதிர்பார்க்கலையே சார். அவர் 5 வருஷம் முதல்வராக தொடரணுன்ற விருப்பம் இருக்கிறவர் தான் அவர். முதல்வருக்கு தான் சார் அந்த மாநிலத்தில் மரியாதை. சார், அசோக் கெலாட் ராஜஸ்தான் சிஎம், அவரை தான் நாங்கள் காங்கிரஸ் தலைவராக, அகில இந்திய தலைவராக கொண்டு வர முயற்சி செய்தோம். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியும்,
ராஜஸ்தான் முதல்வர் பதவி விட்டு வருவதற்கு அவர் தயாராக இல்லைங்க. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி என்பது மிகப்பெரிய பதவி. ஆனாலும் அதை விட பெரிய பதவி முதல்வர் என்று அவர் நினைத்த காரணத்தினால், இல்லைன்னா இன்னைக்கு கார்கே அந்த இடத்துல இருந்திருக்க முடியாதுங்க. கெலாட்டு தான் அந்த இடத்துல. ராகுல் காந்தி விருப்பம், சோனியா காந்தியினுடைய விருப்பம்லாம் அசோக் கெலாட்டு தான். ஆனால் அசோக் கெலாட் முதல்வர் பதவியை விட்டு தர தயாராக இல்லை. ஏனென்றால் அந்த அதிகாரம் அப்படிப்பட்ட அதிகாரம். அந்த அதிகாரத்தை விட்டு ஒரு மனிதன் வருகிறார் என்று சொன்னால் அவர் மிரட்டப்பட்டிருக்கிறார். உங்கள் ஆட்சி, உங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி தரோம், உங்கள் பையனுக்கு துணை முதல்வர் தரோம், நீங்கள் நாங்கள் சொல்கிறத கேளுங்க, இல்லைன்னா ஆட்சி மாற்றம் நடப்பதை உங்களால் எல்லாம் ஆண்டவனால் கூட தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, எதுக்கு வம்பு, இவங்களோட ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம இறங்கி போயிடுவோன்னு அவர் பாவம் இறங்கி போயிட்டார் நிதிஷ்குமார். அதுதான் என்னுடைய கருத்து. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.